ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் ஹெல்த்தியான எக் ஆனியன் பராத்தா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பிசையும் போதே நெய் சேர்க்கறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்காக தான் நெய் முன்னாடியே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலா ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். உடச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போது சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டியதுக்கப்புறம் இது மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நடுவில் ஆனியன் மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், லைட்டாக தேய்ச்சா போதும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசை தவாவில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மேலே இப்போ எக்கு இதில் சேர்த்துக்கலாம். எக்கு ஒரு கரண்டி எடுத்து மேலே ஊற்றி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, கருகிடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சைட்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வரும். அப்போ தான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிக்கடி திருப்பி விட்டுக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்கிறதுனால நல்லா வெந்து வரும். இதே மாதிரி இன்னொன்றுத்தையும் செஞ்சுக்கிறேன் நான். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான எக் ஆனியன் பராத்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்